கேக்குதுங்களா? சிவதனய வரிஷ்டம் சர்வகல்யாண மூர்த்திம் பரசுகமலகஸ்தம் பூஷிதம் மதுகேனாம் அருணகுஷமமாலா வியாழ லம்போதரந்தம் மம ஹிருதிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமே. என் குருநாதர் மருதுமலை குருஜியுடைய பொற்பாதங்களை வணங்கி என்னுடைய சொந்தங்கள், அதாவது இன்றைக்கி முக்கியமான ஒரு என்னுடைய மாமனுடைய சொந்த கல்யாணம் ஏன்னா அப்படின்னா என்னுடைய மாமனார் வீட்டில் சொந்த கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு பார்க்காம அந்த மீட்டிங் வந்திருக்குன்னா எனக்கு அந்த சொந்தம் முக்கியம் இல்லை, இந்த சொந்தம் முக்கியம். இது ஏன் அப்படின்னா என்னுடைய குருநாதர் குரு பார்க்க கோடி நன்மை. குருவை பார்க்கறதே, குரு பார்வை நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சரி பண்ணோம். ஐயாவை பார்க்க முடியல, நான் கள்ளக்குறிச்சி, அவர் மருதுமலை, அவரை போய் பார்க்கணும்னா 8 மணி நேரம் ஆகும். அதனால் அவருடைய பார்வை ஒரு கடைக்கண் என் மேலே பட்டுதுனாவே கடைக்கண் அழிபொழிய அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கடைக்கண் பார்வைப்பட்டாவே நமக்கு தோஷங்கள் நீங்கும். ஏன்னா இங்கே வந்திருக்குங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க, ஏதோ ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு நல்ல இது தசாபுத்திகள் ஓடும். உங்களுக்கு குரு லக்னத்தில் இருக்கும், என்ன பார்க்கும். உங்கள் குரு என்ன பார்த்துச்சுன்னா எனக்கு யோகம் வரும். ஆனால் என்னுடைய குரு எல்லாத்தையும் பார்க்குறதால உங்களுக்கு யோகம். சரிங்களா? இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது அருமையான விஷயத்தை சொன்னார் ஐயா. அவர்கள் கிளம்புறாரு. ஐயாவோட முகூர்த்த நாடி புத்தகம் இருக்குது, தேவையானவர்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி நேரடியாக வாங்கிக்கிங்க. நன்றி. இதில் சர்வ முகூர்த்த நாடின்னு ஒரு புக்கு இப்போ ரீசெண்டாக போட்டேன், ஒரு 1000 காப்பி தீர்ந்து போயிடுச்சு, இன்னும் இருக்குது. அது என்னன்னா அதில் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது, ப்ளஸ் ஒவ்வொரு காரியத்துக்கு எப்படி நாள் தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் எப்படி முக்கியமான சடங்குகள் எப்படி பண்ணுறதுன்னு அதில் குறிச்சிருக்கேன். தேவை இருந்தால் வாங்கிக்கலாம். அதாவதுங்கய்யா, ஜோசியர்கள் அப்படின்னா பஞ்சாங்கத்தை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, ஐயா இன்னைக்கு சொன்னார் சூன்ய திதின்னு. சூன்யம்னா ஒன்றுமில்லன்னு அர்த்தம். ஆனால் அன்னைக்கு முன்னோர்களுக்கு வருட சார்த்தம் கொடுக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஜோசியர் தெரிஞ்சுக்கிட்டாவே 365 நாட்களில் 365 விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜோசியர்கள்லாம் இருக்கோம். நமக்கு யார் சோறு போடுறாங்க? வீட்டில் மனைவின்னு சொல்லாதீங்க, நவக்கிரகங்கள் தான் நமக்கு சோறு போடுது. அதை வச்சு தான் நம்ம பிழப்பு நடிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஜோசியரும் மாதத்தில் ஒரு நாளாவது நவக்கிரகங்களை வணங்க வேண்டும். யார் செய்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். நான் கோயிலுக்கு போய்ட்டு நவக்கிரகத்தை சுத்தரா பண்ணுறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். 2 கை தூக்குறாருன்னா 2 வாரம் போகிறாருன்னு அர்த்தம். சரி ஐயா, ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும், பிறகு அடுத்தவங்க சொல்லணும். முதல்ல நாம் சரியாக இருந்துட்டு அடுத்த வாழ்க்கை சொன்னோம்னா தான் அது நமக்கு வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. காலையில் ஏஞ்சி சூரிய பகவானை வழிபடுறவங்க யார்? சிறப்பு, அருமை அருமை அருமை. ஏன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசமாகவோ அஸ்தமனமாகவோ வக்ரமாகவோ 6, 8, 12 மறைவு ஸ்தலம் மறைஞ்சாலும் ராகுடைய பிடிகள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரிதான், லக்ன காரகன் யாரு? சூரியன். அந்த பகவானை இந்த உலகம் தோன்றிய முதல் இதுவரை பிரகாசிக்கக்கூடிய ஒரே தெய்வம் சூரியன் தான். அந்த சூரியனை கும்பிட்டீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய அத்தனை கிரகங்களுடைய ஆற்றலும் உங்களுக்கு வந்துடும். அப்போ சூரிய நமஸ்காரம் டெய்லி செய்யணும். நீங்கள் ஜோசியராக வந்துட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மனிதர்களுக்குள்ள நாம் எல்லாம் பிறக்கிறோம். ஆனால் நாம் எப்படி ஒருபடி மேலே ஜோசியர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை நம்ம இறைவன் கொடுத்துக்கிறான். உங்ககிட்ட தான் கை கட்டி வாய் பற்றி செவனேன்னு உட்காந்துக்கிறான். நோட்டை கொடுத்துட்டு நீங்கள் நல்லது சொல்லுவீங்கன்னு உட்காந்துக்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள அந்த நவக்கிரகனுடைய பவரை வர வச்சுக்கணும். அதுக்கு சூரிய பகவான் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. பாருங்க, குருநாதர் சொல் சூரிய வழிபாடு பண்ணப்படி தான் ராமர் ஜெயிச்சார் ராவணனை. அப்போ ஆதித்ய கிருதியம் டெய்லி கேட்கலாம். சார் என்னால் படிக்க முடியாது சார் அப்படின்னா, நீங்கள் ட்ராவலிங் போகிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் யூடியூப்பில் ஆதித்ய கிருதியம் கேட்டுக்கிட்டே போங்க, காதில் வச்சுக்கிட்டு கேளுங்க. எப்படியாவது சூரியனுடைய பெருமைகளை நீங்கள் கேட்டுக்கணும் என்று சொல்லி, எனக்கு தலைப்பு இது இல்லை, வேறு தலைப்பு அஷ்டவர்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஷ்டம்னா 8. இப்போ
1 போடுங்க. 1 எப்படி போடுவீங்க? இப்படி போடுவீங்க. 2 இப்படி போட்டுகிட்டே வரும்போது 8 போட்டு பாருங்க, மேலே போய் நிற்கும். அதுதான் 8 சிறப்பு. 8ஆம் எண் மட்டுமே தான் உங்களை மேலே உயர்த்தும். நீங்கள் வேணால் எல்லா நம்பரையும் போட்டு பாருங்கள், 9 படம் கீழே தான் வந்து நிற்கும். எந்த நம்பர் படம் கீழே தாங்க வரும். இதில் வந்து மேலே போகிறது 8 மட்டும்தான். அது என்ன சார் 8 அப்படின்னா சனி பகவானுடைய எண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவர் தான் நம்மளை ஆயுள் முடித்து மேலே தூக்கிட்டு போகிறோம். அவர் தான். இப்போ இந்த அஷ்டவர்க்கத்தில் ஜோதிடத்தில் ஒரு பகுதி அஷ்டவர்க்கம் எல்லாம் ஜோசியர் தான். யாரும் ஜோசியர் இல்லாதவங்க யாரும் வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை, எல்லாம் ஜோசியர் தான். இந்த அஷ்டவர்க்கத்தில் பரல்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 337 பரல்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த 337 பரல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு 48 பரல் கொடுத்துருக்காங்க. சூரியனுக்கு 48 பரல்கள், சந்திரனுக்கு 49 பரல்கள், அதே போல் செவ்வாய்க்கு வந்து 39 பரல்கள், அதுக்கடுத்து புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 54 பரல்கள், அதே போல் குருவுக்கு வந்து 56 பரல்கள், சுக்கிரனுக்கு 52 பரல்கள், சனி பகவானுக்கு 39 பரல்கள். இப்படி இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு 337 வரும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கையால் கணிதம் போடும்போது, நான் படிக்கும்போது ஜோதிடம் படிக்கும்போது என்னுடைய ஜாதகத்தை அஷ்டவர்க்கம் போடுறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு 30 செகண்டில் அவங்க அஷ்டவர்க்கம் போட்டு முடிச்சிடலாம். எல்லா கிரகத்துக்கும் அஷ்டவர்க்கம் வந்துடும், சர்வாங்க அஷ்டவர்க்க பரல்கள் வந்துடும், எல்லாமே வந்துடும். இப்படி வரும்போது என்னுடைய மாணவர் வெள்ளையன் என்ன கேட்டார், சார் இந்த மாதம் எனக்கு வருமானமே கொஞ்சம் நல்லா இருக்குமே தெரியுதுன்னார். அவர் ஜாதகத்தில் ஐயா நீங்கள் என்ன லக்கணம்? ரிஷப லக்கணம், 2 கூடிய புதன். அந்த ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் புதனுடைய அஷ்டவர்க்கம் இருக்கும். மேஷத்தில் ஒரு பரல் இருக்கும், ஒரு 4 பரல் 3 பரல், இப்படி வந்து 12 ராசிகளுக்கும் பரல் போட்டிருப்பாங்க. அப்போ புதனுடைய பரல் எத்தனை அப்படின்னா புதனுக்கு 54 பரல்கள். இந்த 54 பரல்கள் வந்து 12 ராசிக்கும் பிரித்து போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கும் போது வரும். அந்த 12 கட்டத்தில் மேஷம் சித்திரை மாதம், ரிஷபம் வைகாசி மாதம், இப்படி எந்த மாதத்தினுடைய உங்கள் 2 கூடைய பரல், 2ஆம் அதிபதியுடைய பரல், அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பரல் வரும்ல, அந்த பரல் எந்த மாதத்தில் அதிகமாக இருக்குதோ அந்த மாதத்தில் வருமானம் அதிகமாக வரும். சரிங்களா? இது நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் லாடம்லாம் சொல்கிறதில்ல, இந்த முடக்க ராசின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒன்றுமே இல்லைங்க. 21 தோஷம் மகா தோஷம், 21 தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? திருமணத்துக்கு முகூர்த்தத்துக்கு 21 மகாதோஷங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டு அதை எடுத்து பெருசாக பிரமாண்டமாக்கி நான் தான் பெரியாள் பேனை பெருமாளுக்கு ஈர பேனாக்கி விட்டு விளாசினா அது மட்டும் ஜோசி போயிட்டுருக்கு. நான் இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அப்புறம் குருஜாட்டு கேட்டேன், ஐயா இந்த லாபம் இந்த முடக்கு ராசின்றாங்களே எங்கெங்கேயாவது முடக்கு இருக்குதான்னு கேட்டான். என்ன முடக்கா அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு தெரியல, நானும் ஒரு 10,000 மாணவர்களை உருவாக்கிட்டேன், ஆனால் முடக்குன்னு எனக்கு புதுசாக ஒன்று மண்ணில் வந்துட்டு எனக்கு நான் கண்டுபிடிக்க முடியலனாரு. அடா பஞ்சாங்கம் தெரியா, பஞ்சாங்கத்தை எடுத்து 21 மகாதோஷங்களும் போட்டிருக்கோம், அதில் லாடம்னு போட்டிருக்கோம், அந்த லாடத்தை எடுத்து படியானாரு. 2 வரியில் முடிஞ்சு போச்சு. அது ஒன்றும் இன்ன வரலையும் நான் வந்து ஒரு 17 வருஷம் ஆகுது ஜோசியத்தில் வந்து சந்திராசமம் பார்த்ததில்லை, முடக்க ராசி பார்த்ததில்லை, முடுக்கு கோயிலுக்கு போனதில்லை. புரியுதுங்களா? அப்புறம் இன்னும் என்ன தோசைன்னு சொல்கிறாங்கல்ல, திதி கரண சூன்யம், அந்த கிரகத்தில் நான் பார்த்ததே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், நல்லா இறைவனுடைய அருளால் சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால் அதாவது நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பலை, எல்லாரும் இது வந்து ஜோதிடம் வளர்கிறதுக்குள்ள அமைப்பு தான், அவங்கவுங்க கண்டுபிடிச்சி தான் செய்கிறாங்க, தப்பில்லை. அதில் நமக்கு பொறாமையே இல்லை, வளரட்டும். ஆனால் ஒரே ஒரு ஜோசியர் பார்க்க என்னிட்ட வந்தார், சார் எனக்கு முடக்கராசி சொல்லுங்கள், எனக்கு முடக்கராசி சொல்லுங்கன்னாரு. என்னடா இருந்தாலும் முடக்கராசி கேட்டான், நமக்கு வரையே தெரியாது. குருநாதருக்கு உடனே ஃபோன் அடிச்சு, ஐயா இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, அப்புறம் செல்லு எடுயானார். எடுத்து சொன்ன உடனே அந்த பஞ்சாங்கத்துக்கு அந்த விஷயம் 2 வரி தாங்க, அந்த 2 வரியை படித்த உடனே ஆச்சரியப்பட்டான். ஒன்றுமே இல்லை, ஒரு தோஷம் 21 தோஷத்தில் ஒரு தோஷம், அவ்வளோதான். அந்த தோஷம் இல்லாத இது எதுக்குன்னா முகூர்த்தம்,
ஒரு முகூர்த்தம் வைப்பதற்கு தோஷம் இல்லாத காலத்தை கண்டுபிடிக்க தான் அந்த லாடான்றது, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதை பெரிதாக ஆக்கி கொண்டு அதுக்கு ஒரு கோயில் குளம் குட்டை என்னென்ன பண்ணியோ மக்களை நல்ல வழி காட்டுங்க. ஜோசியருக்கு நான் சொல்கிறேன், நல்ல வழி காட்டுங்க. அதை பெருசாக அவங்க பண்ணுறது. அவன் லக்னாதிபதியை வெளிப்படுத்துங்க. இப்போ ரிஷப லக்னமா பெருமாளை கும்பிடு, என்ன சொல்கிறீங்க? மேஷ லக்னமா முருகரை கும்பிடு. அடிப்படை மாற்றினா பில்டிங்கு வீணாப்படும். சரிங்களா? சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு விடுவோம். உள்ளே போனோம்னா சிக்கலாப்படும். ஏய் என்னடா அப்படி பேசுகிறோன்னு நினச்சிக்குவாங்க. ரைட், சரிங்க. இந்த குரு இருக்குது பார்த்தீங்களா, குரு நவகிரகங்களில் யார் நல்ல கிரகம் சார்? நல்ல கிரகம் யார் நவகிரகங்களில்? நவகிரகங்களில் நல்ல கிரகம் யாருங்க? எல்லாரையும் நல்லவன் குரு சொல்றாரு. அதே போல குரு தான் நல்ல கிரகம். ஏன் இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அஷ்டவர்க்கத்தில் அதிகப்படியான பரல் வாங்கிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது 56 பரல் குருவுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க எப்படி நம்ம சூட்சமா இருக்குதுன்னு. அதனால தான் நவகிரகங்களில் முழு கிரகம் குரு, முழு சுபகிரகம், முழு கிரகம் இல்லை, முழு சுபகிரகம் குரு. ஏன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட 337 பரல்ல 56 பரல் அதிகப்படியான பரல் வாங்கிய கிரகம் குரு தான். நீங்கள் எடுத்து பாருங்க. அஷ்டவர்க்கம் பெரும்பாலும் யாரும் தொடரதில்லை. ஏன்? கஷ்டம். அஷ்டவர்க்கம் கஷ்டம். அது பேர் என்ன? அது பேரே அஷ்டவர்க்கம். அட்டம் இருக்கிறதால யாரும் தொடரதில்லை பொழுது. அதனால தான் நான் தொட்டேன். ஏன்னா யோகம். சரி, அடுத்தபடியான நல்ல கிரகம் எதுங்க? புதன். அதுக்கு எத்தனை பரல் சார்? 54 பரல். குருவுக்கு அடுத்த கிரகம் புதன். குரு அறிவாளி, புதன் புத்திசாலி. இது ரெண்டுக்கு அதிகமான பரல்களை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துருக்கிறார்கள். அடுத்தது சார் குரு தான் முழு சுபகிரகம். அடுத்து கொஞ்சம் தான் புதனுடைய நல்ல கிரகம். அதுக்கடுத்து சுக்கிரன். இந்த உலகத்தில் இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா காலையில் வரும்போது ஒரு இட்லி சாப்பிட்றாங்க. அது இங்கே வேற எங்கேயும் கிடைக்காது. அது என்னென்னா ரவா இட்லியா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சுவையான உணவு கிடைக்க வேணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா வலுவாக இருக்கணும். இல்லைன்னா சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்காது. நீங்கள் நல்ல சாப்பாடு கிடைக்கிறீங்க, நல்ல துணிமணி பலன்னு அணிகிறீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறாருன்னு அர்த்தம். சுக்கிரன் அனுக்கிரகம் பண்ணாமல் மனைவி யோகமும் கிடைக்காது, பதவி யோகமும் கிடைக்காது, ஆடை அனுகிரகமும் கிடைக்காது, அழகும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காதுங்க சுக்கிரன் இல்லை. சரி, வலுவா இல்லை. அப்போ சுக்கிரன் வலு இருக்காதான்னா இருக்கும், பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய கிரகம் வலுவான கிரகம் சுக்கிரன். நான்காவது கிரகம் எது அப்படின்னா சந்திரன். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் பலம் பெற்றுவிட்டால் 50 வயது 60 வயசு ஆனாலும் இளமை மாறாமல் இருக்கலாம். நடிகையில் நயன்தாரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் பலம் பெற்ற கிரகம். எடுத்து பாருங்க, இன்னமும் அழகு குன்றாது. சிவகுமார் ஜாதகத்தில் அப்படி பார்த்துங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் இவங்க மட்டும் அழகு அப்படியே இருக்குதே, அப்படியே இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தது கிரகம், அடுத்தது பலமில்ல கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுக்கு அடுத்தது சூரியன் வலுவான கிரகம். சூரியன் எத்தனை பரல் வாங்குறாங்கன்னா 48 பரல் வாங்குறாங்க. அடுத்தது செவ்வாய்க்கு பிந்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 337 பரல்ல 39 பரல். சனிக்கு 39 பரல் தான். அதனால தான் அந்த செவ்வாயும் சனியும், செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நாம் சுபகாரியம் செய்வதில்லை. ஏன்? மிகவும் மோசமான கிரகம். அதாவது இயற்கை அசுபகரில் செவ்வாயும் சனியும் ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது 337 பரல்ல சர்வாங்க அஷ்டவர்க்க பரல்கள் அப்படின்னு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அப்ஸ்டாக் போட்டிருப்பாங்க. உங்கள் லக்னத்தில் 20 பரலுக்கு கீழே போகக்கூடாது. மொத்தமாக சர்வாங்க அஷ்டவர்க்க பரல் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அதில் 20 பரலுக்கு கீழே போகாமல் இருந்தீங்கன்னா எப்படியோ வாழ்க்கையில் சமாளிச்சிக்கலாம். ஆனால் 20க்கு கீழே குறைஞ்சி போச்சு, 19, 18 வந்துருச்சுன்னா வாழ்க்கை போராட்டமாக இருக்கும், வாழறதே சங்கடமாக இருக்கும். என்னுடைய கஸ்டம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ஒரு வாத்தியார் இருக்காங்க, சுயதொழில் செய்கிறவங்கிறாங்க.
ஒரு நாளும் ஃபோன் அடிச்சுட்டு தான் இருப்பான். என்னன்னா ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு. அப்புறம் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறது. ஏன் அப்படின்னா அவன் ஜாதகத்தில் பார்த்தா ஏன்னா அவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான் நம்மள அப்படின்னா, அவன் ஜாதகத்தில் லக்னத்தில் குறைந்த பரல், அவன் ஏதோ ஒரு தூணை தாங்கி பிடிக்கிறது ஐடியா பண்ணுறான். ஏதோ ஒரு பரிகாரம் ஜோசிட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த லக்னத்தில் 20 பரல் கீழே இருந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்கும். அதுவே 20க்கு மேலே 26, 27 தான் உங்களுக்கு வந்து பிடிக்கவே முடியாது, கோடீஸ்வரர் வந்துடும். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டு பரல் அதிகமாக இருந்து 7ஆம் வீட்டு பரல் கம்மியாக இருந்து 9ஆம் வீட்டு பரலும் 11, 9, 11 அதிகமாக இருந்து 7ஆம் வீட்டு பரல் கம்மியாக இருந்துச்சுன்னா முதல் தாரம் சரி வராது. சரி, இது என்னடா அப்படி ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜாதகத்தை பார்த்தேன். 23 பரல் இருந்தது. 20 பரல் 25 இருந்தால் 25 மேலே இருந்தால் நல்லது. 23 இருந்ததுன்னா ஒரு ஆவரேஜ் தான். அப்போ என்னுடைய மனைவின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக படித்தவங்க, உழைப்பு அதிகம். அப்போ 20க்கு மேலே 25க்குள்ளே இருந்தால் வரக்கூடிய மனைவி கடுமையான உழைப்பாளியாக இருப்பாள் அல்லது கணவன் உழைப்பாளியாக இருப்பான்றதை முடிவு பண்ணிக்கலாம். இது ஆராய்ச்சியில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் உங்கள் லக்னம் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த 3 பரல்களையும் கூட்டுங்க. அடுத்தது 5, 6, 7, 8 இந்த 3 வீட்டு பரலையும் கூட்டுங்க. அதே போல் 9, 10, 11, 12 இந்த 3 பரலையும் கூட்டு எதில் வந்து அதிகமான பரல்கள் இருக்குதோ 102, 104 இது வந்து அதிகமாக இருக்குது. ஒரு உதாரணமாக வச்சுக்கோலாம், ஒரு 110 இருக்குதுன்னு வச்சிங்க. ஒரு உங்கள் லக்னத்திலேருந்து 4 வீட்டு பரல் சர்வாங்க அஷ்ட பரல்களை கூட்டி வரக்கூடிய அந்த பரல்கள் வந்து 110 இருக்குது. அடுத்த 4 வீட்டை கூட்டும்போது 109 இருக்குது. அடுத்த 4 வீட்டை கூட்டும்போது 110 இருக்குது. இதுக்கு பேர் உடுக்க யோகம்னு பேர். ஆரம்பம் இதை 3ஆக பிரிச்சிங்க. ஒரு 75 வருஷம் ஒரு மனுஷன் வாங்குறான் அப்படின்னா 3ஆக பிரிச்சிங்கன்னா 25 வருஷம் நல்லா இருப்பீங்க. அதாவது நீங்கள் பிறந்திருந்து 25 வருஷம் சுகபோகமான வாழ்க்கை இருக்கும். அடுத்து வரக்கூடிய 25லேருந்து 50 வயசு வரையும் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அதுக்கு மேலே 50க்கு மேலே சாவர வரையும் வாழ்க்கையில் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துச்சு, நல்ல லெவலுக்கு போவோம். இது வந்து வாழ்க்கையின் 3ஆக பிரித்து கண்டுபிடிச்சிடலாம். அஷ்டவர்க்கத்துடைய சர்வாங்க அஷ்டவர்க்க பரலை கூடுதலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? அடுத்து உங்களுக்கு நல்ல திசை வேணும் இல்லைங்களா? நல்ல திசை. சார் நமக்கு யோகமான திசை சொல்லுங்கள் சார். வடக்கு பக்கம் எனக்கு திசையா நல்லதா, வடக்கு பக்கம் போனால் நல்லா இருப்பேனா அல்லது மேற்கு போக நல்லா இருப்பேனா தெற்கு போனால் நல்லா இருப்பேனா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எனக்கு எந்த பக்கம் ஒரு தொழில் செய்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அவங்க ஜாதகத்தில் இதே போல் கூட்டுங்க. எப்படி கூட்டுன்னா 3 அதாவது லக்னம் 1, 2, 3 இந்த 3 வீட்டுடைய பரலை கூட்டுங்க. இது போல் 4, 3, 4, 12 வரும். அதாவது 1, 2, 3 இது கிழக்கு திசையை வச்சிங்க. 3, 4, 5, 6 இது வந்து தெற்கு திசையை வச்சிங்க. அதாவது உங்கள் லக்னத்திலேருந்து, அதாவது அவங்க பார்க்க வரவங்களுடைய லக்னத்திலேருந்து லக்னம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் இதை கூட்டி வச்சிங்க. அடுத்தது 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் 6ஆம் பாவம். அடுத்தது ஒரு செட்டு 7, 8, 9 அடுத்தது 10, 11, 12 இதை 4ஆக பிரித்து கூட்டி வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் 1வது 3 வீடு இருக்கு இல்லைங்களா? அந்த பரல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பரல் இப்போ கிழக்கு அப்படின்னு வச்சிங்க. முதல் 3 ராசிகள் கிழக்கு ராசி. அடுத்து 2வது செட்டு வந்து தெற்கு ராசி. அப்புறம் 3வது செட்டு வந்து மேற்கு ராசி. அடுத்து 4வது செட்டு வடக்கு ராசி. இந்த 4 திசையில் எந்த திசையின் பரல்கள் அதிகமாக இருக்குதோ அந்த திசையை நீங்கள் தேர்ந்தெடுச்சோன்னா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நான் வந்து ஜோதிட பயிற்சி மையம் கிட்டத்தட்ட ஆத்தூரில் போட்டேன். அது கொஞ்சம் 1 வருஷம் தான் ஓடிச்சு, அதுக்கு மேலே ஓடலை. எனக்கு தெற்கு திசை ராசி இல்லை, தென்மேற்கு ராசியில்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இதுவே வந்து ஜெயங்கொண்டம், நெய்வேலி, திட்டக்குடி, திருக்கோயிலூர், கள்ளக்குறிச்சியெல்லாம் நீ யோகமாக இருந்தது. அப்புறம் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது பரவாயில்ல, இந்த திசை தான் நமக்கு யோகமான திசை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். இப்படி இந்த திசைகளையும் இந்த அஷ்டவர்க்கத்தில் கண்டுபிடிக்கலாம். புரியுங்களா? அப்போ இந்த அஷ்டவர்க்கம் என்பது நமக்கு ஒரு அற்புதமான கணிதம். நம்முடைய சித்தர்களும் முன்னோர்களும் விட்டு வச்சக்கூடிய அற்புதமான கணிதம். இன்னும் அரசு நிறைய விஷயம் நிறைய பேசலாம், டைம் இல்லை. ஏன்னா வந்து 12:54 ஆயிடுச்சு, உணவு இடைவேளை வரப்போகுது. அதனால் அடுத்தவங்க பேசுகிறதுக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ ஐயா விடுவார். இதுவரை என்னுடைய பேச்சை
ஏன்னா சொல்கிறதுக்கு சொன்னாலும் கேட்குறதுக்கு ஆள் வேணுமில்ல. இந்த காலத்தில் காசு கொடுத்து கூப்ப வேண்டியதாக இருக்குது ஆளை. அதனால் இதுவரை என்னுடைய பேச்சை கேட்டு ரசித்த உங்கள் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஷ்டவர்க்கத்தின் அதிசயங்கள் என்ற தலைப்பில் மிக சிறப்பாகவும் மிக கரெக்டாக வரக்கூடிய பலன்களை எல்லாம் மிக தெளிவாக சொன்ன அன்பு நண்பர், இனிய நண்பர் திரு கள்ளக்குறிச்சி ஏழுமலை ஐயா அவர்களுக்கு திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்.